Hello students, welcome to Just Note. இந்த வீடியோல நம்ம February 16 to February 22 வரையிலான current affairs related ஆன practice questions solve பண்ணலாம். First question பாருங்க, which among the following statements is or correct? So first statement, Devika river originates from the Bathinda district of Punjab and flows down towards Pakistan where it merges with the Ravi river அப்படினு இருக்கு. The statement actually wrong. இந்த தேவிகா அப்படிங்கிற நதி அது எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா இட் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் உத்தம்பூர் டிஸ்ட்ரிக்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள உத்தம்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த ரிவர் ஹோல்ட்ஸ் ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் அஸ் இட் இஸ் ரெவர்டு பை ஹிந்துஸ் அஸ் தி சிஸ்டர் ஆஃப் ரிவர் கங்கா அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலி கரெக்டு. ஸோ இந்த ரிவர் வந்து இட் ஹோல்ட்ஸ் ரிலிஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ், மதம் சார்ந்து சிறப்பியல்புகள் இந்த நதிக்கு இருக்குது. அதனால் இந்த நதிக்கரையில் வந்து நிறைய வழிபாடுகள் பண்ணுறாங்க. ஸோ இங்கே ஆப்ஷன் பி 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், ரைட்? ஸோ தேவிகா ரிவர் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த ஹில்லி சுத்த மகதேவ் டெம்பிள் இன் உத்தம்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டெக்ஸ்ட் என்னன்னா, இந்த ரிவர் தேவிகா பக்கத்தில் வந்து தே ஆர் அண்டர்டேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், சில திட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க. குறிப்பாக வந்து இந்த நதிக்கரையில் பாத்திங் கார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பக்தர்கள் நீராடுறதுக்கு வசதியாக பாத்திங் கார்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளெல்லாம் அகற்றி இந்த நதிநீர் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிறதுக்கான இதெல்லாம் பண்ணுறாங்க, வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டன் அண்டர் தி நேஷ்னல் ரிவர் கன்சர்வேஷன் பிளான், ரைட்? ஸோ இது வந்து ஜூன் 2022 இந்த இயர் ஜூனில் வந்து இது கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு ரீசெண்டாக கவர்மெண்ட் சொல்லியிருந்தது. அதுதான் இது நியூஸில் இருந்தது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். An initial public offering IPO allows a company to raise capital from public or new investors அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ரைட்? ஸோ அதுதான் அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறதுடைய நோக்கம். அதுதான். ஸோ ஒரு நிறுவனம், ஒரு கம்பெனி வந்து அவங்க தங்களுடைய தொழிலுக்கு தேவையான மூலதனத்தை ஷேர் மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணுறது தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அதுலேயும் ஃபஸ்ட்டாக ஒரு கம்பெனி தன்னுடைய ஷேர்ஸை மற்ற இன்வெஸ்டர்ஸுக்கு, பப்ளிக் ஆர் நியூ இன்வெஸ்டர்ஸுக்கு விற்கிறதுக்கு பேர் தான் இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ரைட்? ஐபிஓ. ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஃபாலோயிங் தி ஐபிஓ த கம்பெனி இஸ் லிஸ்டட் ஆன் தி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ஆர்கனைஸ்டு மார்க்கெட் ஃபார் தி சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ அந்த ஐபிஓனுடைய நோக்கமே அதுதான். ஸோ அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். வைல் கம்மிங் அப் வித் அன் ஐபிஓ த கம்பெனி ஹேஸ் டு ஃபைல் இட்ஸ் ஆஃபர் டாக்குமெண்ட் வித் தி மார்க்கெட் ரெகுலேட்டர் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் செபி. ஸோ ஒரு கம்பெனி அவங்க வந்து ஐபிஓ பண்ண போகிறாங்க அப்படின்னா தே ஹாவ் டு டூ சம் ப்ரொசீஜர்ஸ். ஸோ எஸ்பெஷலி இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணக்கூடிய அதாரிட்டி செபி. ரீசெண்டாக நிறைய இன்சிடென்ட்ஸ் ரிலேட்டடாக நியூஸில் இருந்தது செபி. ஸோ அந்த செபி தான் இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர். ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரெகுலேட்டர்கிட்ட இந்த ஐபிஓ ஸ்டார்ட் பண்ணுற கம்பெனி சில டாக்குமெண்ட்ஸை ஃபைல் பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இனிஷியலி அந்த ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்குது, அவங்க என்னெல்லாம் பண்ணணும் ஐபிஓக்கு முன்னாடி அப்படின்ட்டு, ரைட்? ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே கரெக்டு. ஸோ இங்கே ஆப்ஷன் டி 1, 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், right? So what is this initial public offering? It is the process by which a privately held company or a company owned by the government. So இங்கே வந்து வெறும் ப்ரைவேட் தனியார் நிறுவனங்கள் மட்டும் இல்லை, அரசுடைய நிறுவனங்களும் வந்து இந்த மாதிரி ஐபிஓக்கு வந்து பண்ணலாம், ரைட்? ஸோ ஐபிஓனுடைய நோக்கம் என்னன்னா டு ரைஸ் ஃபண்ட்ஸ் பை ஆஃபரிங் ஷேர்ஸ் டு தி பப்ளிக் ஆர் டு நியூ இன்வெஸ்டர்ஸ், ரைட்? ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது சில ப்ரொசீஜர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் ஒன்று தான் இந்த ஆஃபர் டாக்குமெண்ட்டை தே ஹவ் டு சப்மிட், ரைட்? with SEBI. Fine. So the offer document என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it contains all relevant information about the company, its promoters, its projects, financial details, the object of raising the money, terms of issue, etc. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து அதில் இருக்கும். ஃபைன். ஸோ இப்போ கண்டெக்ஸ்ட் என்ன, இந்த கொஸ்டின் இங்கே இருக்கிறதுக்கான கண்டெக்ஸ்ட் என்னென்னா, ஸோ கவர்மெண்ட் வந்து தே ஆர் பிளானிங் டு செல் தி ஸ்டேக்ஸ் ஆஃப் எல்ஐசி. ஸோ எல்ஐசி வந்து இட்ஸ் அ ஃபுல்லி ஓன்டு கம்பெனி, ஃபுல்லி கவர்மெண்ட் ஓன்டு கம்பெனி. ஸோ அதில் வந்து ஒரு 5% ஆஃப் ஸ்டேக்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விற்க போகிறாங்க த்ரூ திஸ் ஐபிஓ. ஸோ அதுக்கான பிளான்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் 1 by 1 நடந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இது நியூஸில் இருந்தது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இட்ஸ் எய்ம் இஸ் டு இம்பார்ட் ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி
numeracy, critical life skill and vocational skills which are necessary for a citizen of the 21st century. This statement is correct. So in the literacy program உடைய நோக்கமே வந்து அதுதான், ரைட்? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த பெனிஃபிஷியரிஸ், இதனுடைய பயனாளிகள் யார் அப்படின்னா will be non-literates of the age of 18 years and above in all states and union territories. அதாவது கல்வி அறிவே இல்லாத, இதுவரைக்கும் கல்வி அறிவு பெறாத 18 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் இதனுடைய பயனாளிகள் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஆக்சுவலி இந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ இங்கே வந்து இந்த ஏஜ் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ த பெனிஃபிஷியரிஸ் வில் பி நான் லிட்ரேட்ஸ் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் 15 இயர்ஸ், 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது, ரைட்? ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம் is to impart not only foundational literacy and numeracy but also to cover other components. Other components na critical life skills. ஸோ ஒரு வாழ்க்கை எப்படி வாழ்வதற்கான, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான அந்த அடிப்படை திறன்கள், அப்புறம் வந்து வொகேஷ்னல் ஸ்கில்ஸ், தொழில் சார்ந்த திறன்கள். ஸோ இதெல்லாம் டோட்டலாக அவங்களுக்கு இன்கல்கேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் தான் இந்த நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம். ஸோ இது வந்து மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் இம்ப்ளிமெண்டட் த்ரூ வாலண்டியரிசம். ஸோ இதில் டீச் பண்ணுறவங்க எல்லாமே வாலண்டியர்ஸ் and it's and the teaching வந்து it's done through online mode, right? So இது வந்து யாரை பெனிஃபிட் பண்ண போகுதுன்னா 15 years and above, ஓகே? ஸோ எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் இருக்கக்கூடிய 15 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட படிப்பறிவில்லாதவர்களை இந்த ஸ்கீம் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகுது, ஃபைன்? ஸோ இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரீசெண்டாக இருந்தது. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது, ஓகே? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட், a single platform to accelerate action towards sustainable development and climate change, is an annual flagship event of. ஸோ இந்த சம்மிட், இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய இல்லை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அமைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே வந்து த எனர்ஜி ரிசோர்ஸஸ் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். TERI அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ரீசெண்டாக நடந்தது. நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து இதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க இந்த சம்மிட்டில். ஸோ த வேர்ல்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சம்மிட் இஸ் தி ஆனுவல் ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் ஆஃப் த எனர்ஜி ரிசோர்ஸஸ் இன்ஸ்டிடியூட். ஸோ இட் இஸ் தி ஒன்லி சம்மிட் ஆன் குளோபல் இஷ்யூஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி டெவலப்பிங் வேர்ல்ட். ஸோ வளர்ந்த நாடுகளில். ஸோ இது வந்து இந்த சம்மிட் வந்து ஆக்சுவலி இட் ஃபோக்கஸஸ் ஆன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ரைட்? சாரி, வளர்ந்த நாடுகளில், வளரும் நாடுகள், ஓகே? வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாடுகளை ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு குளோபல் சம்மிட், ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் among the following statements is are correct? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் ஆர் pluripotent, which means they can change into any cell in the body. This statement is correct. சரியா? எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து pluripotent தான், ரைட்? ஸோ அதாவது அந்த ஸ்டெம் செல்ஸால் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எந்த செல்லாகவும் அதால் உருமாற முடியும். ஸோ அதுக்கான எபிலிட்டி வந்து அதுக்கு இருக்குது. அதுதான் அந்த ப்ளூரிபொட்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை குறிக்குது. அடுத்து பாருங்கள், அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் ஆர் மல்டிபொட்டன்ட், விச் மீன்ஸ் தே கேன் ஒன்லி சேஞ்ச் இன் டு சம் செல்ஸ் இன் தி பாடி. ஸோ அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ஆர் நாட் ப்ளூரிபொட்டன்ட், பட் அதை விடைக்கும் அதுக்கு அடுத்த கேட்டகரியான மல்டிபொட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ இந்த எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் மாதிரி இதனால் எல்லா செல்ஸை மாதிரியும் உருமாற முடியாது. சில சர்டன் செல்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேட்டடான அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து பிளட் செல்ஸாக மட்டும்தான் உருமாறும், ரைட்? ஸோ அப்படிப்பட்ட ஒரு மல்டிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ் தான் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். ஸோ இது அப்படி இல்லை. இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து எந்த செல்லாகவும் எந்த ஆர்கனாகவும் உருமாற்றம் அடையும், ரைட்? ஸோ அதனால் வந்து இங்கே இதுவும் கரெக்டு தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர், right? So stem cells are special cells that can make copies of themselves and change into the many different kinds of cells that the body needs. So இந்த stem cells வந்து எந்த செல்லாக வேணும்னாலும் உருமாற்றம் அடையும், ரைட்? ஸோ அதை நம்ம க்ரோ பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அது இட் கேன் ரெப்ளிகேட் அண்ட் இட் கேன் சேஞ்ச் இன்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செல்ஸ். ஸோ இதில் வந்து 3 முக்கியமான டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. ஸ்டெம் செல்ஸ் இருக்குது, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், adult stem cells and induced pluripotent stem cells. ஸோ பொதுவாகவே ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ஆர் pluripotent. ஸோ அதுவும் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ஆர் pluripotent. அடல்ட் ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ஆர் மல்டிபொட்டன்ட், ஓகே? இன்டியூஸ்டு pluripotent ஸ்டெம் செல்ஸ் வந்து தே ஆர் ஆக்சுவலி அதுவும் pluripotent தான். இந்த மாதிரி ஏன் இன்டியூஸ்டுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ தே ஆர் மேட் இன் தி லேப். ஸோ இது ரெண்டுமே நேச்சுரல், ரைட்? ஸோ இது வந்து தே ஆர் மேட் இன் லேப். அதனால தான் இன்டியூஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ தே ஆர் ப்ரோக்ராம்ட் to become pluripotent.
ஸோ இது ஏன் இப்போ நியூஸில் இருந்தது அப்படின்னா கண்டெக்ஸ்ட் என்னென்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க யூஎஸில் வந்து த்ரூ திஸ் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க ரைட். ஸோ தட்ஸ் வை இந்த ஸ்டெம் செல் ரிலேட்டடான டெக்னாலஜி நியூஸில் இருந்தது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆர் தி மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் and are constituted by the state government on any forest land or waste land which is the property of the government. Right. So reserve forest அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப பாதுகாக்கப்பட்ட அதிகபட்சம் பாதுகாப்பு நிறைந்த பகுதி. ஈஸியாக நம்ம சாதாரண மனிதர்கள் வந்து உள்ளே போக முடியாது. ஸோ அதுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பெர்மிஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போது இதை அனௌன்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அந்தந்த மாநில அரசுகள் தான் அறிவிக்கும். இந்த கொஸ்டின் என்ன கேட்குதுன்னா இந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டை வந்து எந்த சட்டத்துக்கு கீழே அறிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. ஸோ தீஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் தே ஆர் நோட்டிஃபைட் அண்டர் இந்தியன் ஃபாரஸ்ட் ஆக்ட் 1927 ரைட். ஸோ பிரிட்டிஷ் பீரியடில் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்துக்கு கீழே தான் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க ரைட். ஸோ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் ஆர் தி மோஸ்ட் ரெஸ்ட்ரிக்டட் ஃபாரஸ்ட் அண்ட் ஆர் கான்ஸ்டிடியூட்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் வந்து லோக்கல் பீப்புளை கூட ப்ராஹிபிட் பண்ணுவாங்க ரைட். ஸோ அன்லஸ் ஸ்பெசிஃபிக்கலி அலவுட் பை அ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இன் தி ஹோஸ் ஆஃப் தி செட்டில்மெண்ட் ரைட். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லி எஸ்பெஷலி சவுத் டெல்லியில் டெல்லி கவர்மெண்ட் வந்து 2 வில்லேஜஸை ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following incidents triggered the protest that resulted in the Tarapur Massacre? ஸோ இந்த தாராப்பூர் மசக்கர் வந்து 1932 நடந்தது பீகாரில் ரைட். ஸோ ஜாலியன் வாலாபாக் மசக்கருக்கு அடுத்து நடந்த மிக முக்கியமான ஒரு மசக்கர் வந்து இந்த தாராப்பூர் மசக்கர். ஸோ இதுக்கு காரணம் என்ன? ஸோ அது வந்து ஆக்சுவலாக ஒரு போராட்டம் மாதிரியான ஒரு பெரிய சூழல் இருக்காங்க, ஒரு அக்ரேவ்டு சிச்சுவேஷன் இருக்குது. ஸோ அதை டேக்கிள் பண்ணுறதுக்காக தான் இந்த பிரிட்டிஷர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மாதிரியே ஃபயர் பண்ணுறாங்க இங்கேயும். ஸோ இங்கேயும் நிறைய மக்கள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ இது எதெல்லாம் நிகழ்வுகள் வந்து அந்த போராட்டத்தை ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு இந்த கொஸ்டின் கேட்குது ரைட். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஹேங்கிங் ஆஃப் பகத்சிங், சுக்தேவ் அண்ட் ராஜகுரு. ஸோ இது வந்து கரெக்டு ரைட். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது கரெக்டு. செகண்ட் பாருங்கள், த கொலாப்ஸ் ஆஃப் காந்தி இர்வின் பேக்ட். ஸோ இதுவும் வந்து கரெக்டு. காந்தி இர்வின் பேக்ட் வந்து ஒழுங்காக செயல்படுத்தப்படாததும் இந்த போராட்டங்கள் நடக்கிறதுக்கான ஒரு காரணம். அடுத்தது சால்ட் மார்ச் அப்படின்ட்டு இது வந்து ராங். ஓகே. சால்ட் மார்ச்சுக்கும் இந்த தாராப்பூர் மாஸ்கருக்கும் பெரிய ரிலேஷன்ஷிப் வந்து இல்லை ரைட். ஸோ இந்த 2 இன்சிடென்ட்ஸும் தான் முக்கியமாக இந்த போராட்டத்தை வந்து ட்ரிகர் பண்ணிச்சு அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் A 1 and 2 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் ரைட். ஸோ இது எப்போ நடந்ததுன்னா 15th February 1932 நடந்தது. So in a group of young freedom fighters, they planned to hoist an Indian national flag at Thana Bhavan in Tarapur. ஸோ போலீஸுக்கு வந்து இந்த பிளான் வந்து தெரியும். ஸோ போலீஸுக்கும் ப்ரொட்டஸ்டர்ஸுக்கும் இடையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜாலியன் வாலாபாக் மாஸ்கரில் அது வந்து ஒரு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்ட். இங்கே வந்து பீப்புளும் என்ன பண்ணுறாங்க, மக்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸை வந்து they are pelting stones at police. ஓகே. ஸோ போலீஸையும் கல்லால் எறிகிறாங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணுற மாதிரி போலீஸ் வந்து தடியடி நடத்துது, ஃபயர் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து அஃபிஷியல் எஸ்டிமேட் படி ஒரு 34 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கவுண்ட் வந்து இன்னும் டெத்தானவங்களுடைய கவுண்ட் வந்து இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை ரைட். ஸோ அப்போ இது ஏன் இப்போ நியூஸில் இருந்ததுன்னா இந்த தாராப்பூர் மசக்கர் February 15 பீகார் கவர்மெண்ட் வந்து ஷாகித் திவஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தாராப்பூர் மசக்கரை காமரேட் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், கிரீன் ஹைட்ரஜன் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை splitting water into hydrogen and oxygen using an electrolyzer powered by renewable energy sources such as wind and solar. This is correct. Okay, so green hydrogen. So the greenங்கிற வேர்டு வந்து renewable sources தான் குறிக்குது. ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுவோம்னா ரினியூவபிள் மேனரில் நம்ம உற்பத்தி பண்ணுவோம் ரைட். ஸோ அதுலேருந்து கார்பன் எமிஷன் வராது. இந்த க்ரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணும்போது அதுலேருந்து கார்பன் எமிஷன் வந்து வராது, இல்லை வேறு க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் பெருசாக எமிட் ஆகாது. ஸோ அதுதான் க்ரீன் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்கள், க்ரீன் அமோனியா ப்ரொடக்ஷன் இஸ் வேர் தி ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அமோனியா இஸ் 100% ரினியூவபிள் அண்ட் கார்பன் ஃப்ரீ. இதுவும் கரெக்டு.
ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் சி போத் 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ க்ரீன் ஹைட்ரஜன் வந்து ஒரு நல்ல ஃபியூயல், ரைட்? ஸோ ஒரு க்ளீன் ஃபியூயல். ஸோ அதை வந்து நம்ம எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும். அமோனியா அப்படிங்கிறது நம்ம இப்போது பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். நைட்ரஜீனியஸ் ஃபெர்டிலைசர்ஸ், ஸோ டிஃப்ரெண்ட் வேரியஸ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அமோனியாவை வந்து பயன்படுத்துகிறாங்க. பட் இது வந்து க்ரீன் அமோனியா. ஸோ இப்போ இருக்கக்கூடிய அமோனியா மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து கார்பன் அல்லது கார்பன் ரிலேட்டடான கேஸஸ், க்ரீன் ஹவுஸ் கேஸஸை எமிட் பண்ணக்கூடிய ப்ராசஸஸ் தான். பட் இது வந்து ஒரு 100% ரினியூவபிள் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? ஸோ இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் under government of India, they have notified a policy, green hydrogen or green ammonia policy, right? So இந்த ரெண்டு ஃபியூயலும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, ரைட்? ஸோ க்ரீன் ஹைட்ரஜனையும் க்ரீன் அமோனியாவையும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, எஸ்பெஷலி ரினியூவபிள் சோர்ஸஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு பாலிசியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இந்த கொஸ்டின் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். விச் among the following statements are incorrect regarding echo sensitive zones? நம்ம வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனை பாருங்க. தீஸ் ஆர் ஏரியாஸ் வித்தின் 10 kilometers அரவுண்ட் ப்ரொடெக்டட் ஏரியாஸ், நேஷ்னல் பார்க்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ். நம்ம வந்து ஒரு நேஷ்னல் பார்க்கை சுற்றி ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு பஃபர் ஜோன் மாதிரி டிக்ளேர் பண்ணுவாங்க. அதுதான் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. அடுத்து, தீஸ் ஏரியாஸ் ஆர் நோட்டிஃபைடு பை தி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு இருக்கு. இதுவும் கரெக்டு. ஸோ இதை நோட்டிஃபை பண்ணுறது நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகம் தான். அடுத்தது, த பேசிக் எய்ம் இஸ் டு ரெகுலேட் certain activities and to minimize the negative impacts of such activities in the fragile ecosystem. ஸோ இங்கே வந்து இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸில் சில ஆக்டிவிட்டீஸை வந்து இது அலோவ் பண்ண மாட்டாங்க. லைக் இப்போ மைனிங், அதில் வந்து பெரிய ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மாதிரியான விஷயங்களை வந்து இதில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன் அப்படின்னா இந்த நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் மேலே இதனுடைய அந்த இம்பேக்ட் இருக்கும், ரைட்? ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள் இல்லை விலங்குகள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு பஃபர் ஏரியா வந்து கான்ஸ்டியூட் பண்ணி வச்சுருக்காங்க, ரைட்? ஸோ டி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு தான். இங்கே டி பாருங்கள், தீஸ் ஏரியாஸ் ஆர் நோட்டிஃபைட் அண்டர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட். ஸோ திஸ் இஸ் ராங். ஸோ இதுதான் இங்கே கரெக்ட் ஆன்சரும் கூட. இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால ஸோ தீஸ் ஏரியாஸ் ஆர் நோட்டிஃபைட் அண்டர் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட்னு இருக்குது. இல்லை, திஸ் இஸ் ராங். ஸோ தீஸ் எக்கோ sensitive zones are notified under this act, Environment Protection Act 1986. ஸோ நான் சொன்னது மாதிரி அது வந்து they are ecologically fragile areas within 10 kilometers around protected areas. ஸோ இது ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நமக்கு தெரியும் நியூட்ரினோ அப்சர்வேட்டரி, இந்தியன் நியூட்ரினோ அப்சர்வேட்டரியை தமிழ்நாட்டில் தேனியில் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ அதை வந்து ரீசெண்டாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அப்போஸ் பண்ணியிருந்தாங்க, ரைட்? ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் மேட் கிளியர் டு தி சுப்ரீம் கோர்ட் that it does not want the Indian Neutrino Observatory to be set up in eco-sensitive zones in the Western Ghats. ஸோ அதுக்கு வந்து என்ன காரணம் தமிழ்நாடு கவர்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அமையக்கூடிய பகுதி வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து இந்த 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 அப்சர்வேட்டரி அமைஞ்சால் அங்கே இருக்கக்கூடிய விலங்கினங்களையும் தாவரங்களையும் இது வந்து அதிகபட்சமாக பாதிக்கும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த டைகர் கோரிடோரை வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னும் வந்து இந்த நேரடியாக இந்த நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அமையக்கூடிய பகுதி வந்து எக்கோ சென்சிட்டிவ் ஜோன்ஸுக்குள்ளாடி வருது. ஸோ அதை சுற்றி வந்து நிறைய நேஷ்னல் பார்க்ஸ், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், டைகர் கோரிடோர்ஸ் மாதிரியான ரொம்ப சென்சிட்டிவான ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நியூஸில் இருந்தது, ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Fundamental duties were incorporated in Part 4A of the Constitution by the 44th Constitutional Amendment Act 1978. This is wrong actually. Fundamental duties were incorporated in Part 4A of the Constitution by the 42nd Constitutional Amendment Act 1976. Okay. Fundamental duties are non-justiciable in nature. This is correct. So அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அது வந்து பேப்பரில் இருக்கும், பட் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, லீகலி என்ஃபோர்ஸபிள் பண்ண முடியாது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, த ஐடியா ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இஸ் இன்ஸ்பயர்ட் பை தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் ரஷ்யா, தட் இஸ் எஸ்ட்வைல் சோவியத் யூனியன், சோவியத் ரஷ்யாவினுடைய கான்ஸ்டிடியூஷன்லேருந்து நம்ம எடுத்தது தான் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஸோ இதுவும் கரெக்ட். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் பி 2 and 3 ஒன்லி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ as I told you, fundamental duties are incorporated in Part 4A
as per this Constitution Amendment Act, 42nd Constitution Amendment Act 1976. They are non-justiciable and it was inspired from Constitution of Russia, right? ஸோ இப்போ என்ன கண்டெக்ஸ்டில் இது நியூஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டு சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். ஸோ எதுக்காகனா, ஒரு ரீசெண்டாக ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்ன பெட்டிஷன்னா, இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும், ரைட்? ஸோ அது வந்து பேப்பரில் அப்படி இருக்குது, மாரல் டியூட்டிஸாக இருக்குது, பட் அதை வந்து நம்ம ரியாலிட்டியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சட்டமாக்கணும் அப்படிங்கிற பெட்டிஷன் இருந்தது. ஸோ அதன் அடிப்படையில் அந்த பெட்டிஷனுடைய பேரில் சுப்ரீம் கோர்ட் வந்து சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் நீங்கள் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் இந்த பெட்டிஷனுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் மேலும் பல தகவல்களையும் மேலும் பல கேள்விகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வீடியோவில் இன்னும் பல கேள்விகளோடையும் இன்னும் பல தகவல்களோடையும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.